வார்த்தை வந்துச்சா சார் அதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணும் சார். மகராசி தானே வேணும். மொகராசி வேணும். மொகராசியா? நீ மகராசி வேணும் வேணும் தான் சார். பேமெண்ட் குடுக்குற வரைக்கும் வேணும். அதுக்கப்புறம் எங்கிட்ட தெரிஞ்சா எங்களுக்கு என்ன? அதே தான் நாங்களும் சொல்றோம். பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் தான் நீங்களுக்கு வேணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கே விட்டு போவோம்? நீ எப்படி பஸ் ஏறி போவேன்னு தெரியல. நீங்க விட்டு போனாலும் விட்டு போவீங்க. அபு சார் ஒருபோதும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவனையும் பஸ்ல எப்ப ஏறுவாங்க எப்ப போவாங்கன்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கெல்லாம் அவெல்லாம் அவசரத்துல பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டான். ஜவுளி எடுக்க போயிட்டு காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதுள்ளர் சிந்தாமணியும் மெல்லடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்திருவடியும் பொன்முடி சூடாமணியும் பொழிய சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாடி என்ற வரிகளுக்கு ஏற்ப அன்னை தமிழை வணங்கி. நீ எம்ஏ படிக்கிற தமிழ்ல சுத்தானந்த பாரதியாரினுடைய வரிகள். அதான் மனப்பாட பாட்டு அப்படியே இப்படி சொல்லிட்டு அங்க பரிசையில எழுதிடுறோம். ஆமா சார். நல்ல ஐடியா. ஆமா சார். உண்மையா நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க சார். அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. ரெண்டு பேர் வந்து இப்ப முக்கிட்டு போனாங்கல்ல. முதல்ல அபு அண்ணா வந்து பேசினாங்கல்ல. பேசும்போது என்ன சொன்னாங்க? இந்த சீரியல் லைட் ஏறி கட்டினது ஆம்பள, இந்த மேடைய போட்டது ஆம்பள, அந்த மைக் செட் ஆபரேட் பண்றது ஆம்பள, இங்க வாசிக்கிறது ஆம்பள, நடுவர் ஒரு ஆம்பள சொன்னார்ல. நான் என்ன கேக்குறேன், காலையில 10 மணிக்கு பசிச்சுச்சுன்னா சீரியல் லைட்ட திம்பியா, இல்ல மேடையை எடுத்து திம்பியா, இல்ல மைக் செட் எடுத்து திம்பியா? அதுக்கு வீட்ல இருக்கிற பொம்பளை அவிச்ச இட்லியையும் அரைச்ச சட்னியையும் தின்னாதான் பட்டினி போகும்னா, வீட்ல இருக்கிற பொம்பளை பொறுப்பா இருந்தாதான் வெளியில இருக்கிற வேலையை உங்களால சரியா செய்ய முடியும். பொண்டாட்டி இட்லியும் சட்னியும் போட்டு கொடுத்து அனுப்பலைன்னா நீ சீரியல் லைட் மேல ஏறி கட்ட முடியுமா? கேளுங்க சார். என்ன மாதிரி ரக்கடான பொண்ணா இருந்தா என்ன ரக்கடான சார்? ஆமா சார். ரிட்டையர் ஆனவா? ரிட்டையர் ஆன இல்ல சார், பெண் தானே. நாங்கலாம் சாஃப்டான ஆளுங்க நினைச்சிட கூடாது. நாங்க கொஞ்சம் ரகடான ஆளுங்க சார். ரகடானா என்னடா? நகண்டாளா? ஆமா, உங்க பெரிய லவுடி உங்க போங்க நீங்க சார். நாங்கலாம் கொஞ்சம் ரகடான ஆளு சார். 4 பேதி மாத்திரைய சட்னியில போட்டா நீங்க எப்படி வெள்ளை சொல்லியுமா வெளியே போக முடியும்னு கேக்குற. எனக்கு எவ்வளவுன்னு எடுத்து போட்டாலும் அது மட்டும் தெரியுது சார். நீங்க வெளியே போறது எல்லாமே எங்க கையில இருக்கு சார். வெளியே போறதே உங்க கையில தான் இருக்கா? அம்மா வெளியில போறதா வெளியே போறதா இருந்தாலும் சரி, வெளியில போறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே எங்க கையில தான் இருக்கு. 4 பேதி மாத்திரை போட்டா எப்படி வெளியே போவீங்கன்ற. சும்மா பொண்டாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் அடிக்கிறா திட்டுறான்னு மேடைக்கு மேடை கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எதுக்கு சார் நாங்க அடிக்கிறோம்? எதுக்கு சார் நாங்க அடிக்கிறோம்? எங்களுக்கு போர் அடிக்குது, அடிக்கிறோம் சார். போர் அடிச்சா அடிப்போம், திட்டுவோம், சம்டைம்ஸ் கொல்லுவோம். நாங்க போர் அடிச்சாலும் அடிப்போம். மலேக்கரா தூக்கி மலேக்கரா போட்டு போயிடும் சார். நீங்க எங்க ஊர்ல ஒருத்தன் நேத்து பீர்பாட்ல ஒண்ணு வாங்கிட்டான். அந்த நேரம் அவன் பொண்டாட்டி வந்துட்டான். ஐயையோ வர்றாளேன்னு இப்படி சொல்லிட்டான். பொண்டாட்டி என்ன ஒண்ணு இல்ல, காலை ஒரு மாதிரி வச்சிருக்க, என்ன ஒண்ணு இல்ல, மூதேவி கூலிங்க வேற சொல்லி விட்டான். படபடப்பு தாக்கல. நீ வர்றியா நான் வர்றேன் நான் கேட்டான். இந்த வர்றேன்னா டொப்புன்னு விழுந்து உடஞ்சு வர. எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பீர்பாட்டில் இதுல சொருகிற ஆளுங்க இடுப்புல அண்ணாக்க ஒரு போட்டிருப்போம்ல, அதை லைட்டா லூஸ் பண்ணி ஒரு சுத்தி இறக்குங்க. நீங்க நாமக்கல் போனாலும் இத்தினி அசையா. ஏன்னா பீர்பாட்டில் தப்பு இருக்கும், பிடிச்சிக்கும். நான் ஐடியா சொன்னேன்னு சொல்லி யாரும் குவார்டர் பாட்டில சுத்தி இறக்கிறாதே. மூடி உருவிக்கிட்டு முந்தின விழுந்து கொடுத்து வச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. வெள்ளி யாருன்னா போட்டுருந்தா கம்பியை உருவி சுத்தணும். அவன் என்ன குடிக்கணும் அருணாவே போடாதே. எதுக்குடா குடிக்கிற? குடிச்சு விட்டு ஒப்பாரி வைக்கிற சார். யோசிச்சு பாருங்க சார். ஆனா உண்மையா வீட்டுல பொண்டாட்டிய சமாளிக்கிறதும் சமாதானப்படுத்துறதும் ரொம்ப ஈஸியான வேலை. எப்படி சொல்ற? அது இப்ப 3 பேருக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க அடி வாங்கினாலும் உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. அப்படியா? ஆமா சார். எங்க சொல்லித்தா? ஒண்ணு இல்ல சார். பொண்டாட்டி செல்லமா இப்படி அடிக்கும் போது, செல்லம்மா வந்து ஏன் எங்களை அடிக்கிறா? அப்புறம் உங்களை அடிக்காம யார சார் அடிக்கிறது? பொண்டாட்டி தானே அடிக்கணும். செல்லம்மா அதுக்கு வந்து அடிக்கிறா சார். உங்க பொண்டாட்டி செல்லமா இல்ல சார், உங்க பொண்டாட்டி செல்லமா
செல்லமா செல்லமா அப்படி செல்லமா வந்து இப்படி ஒரு அடி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைட்டா மூக்கு உடைஞ்சு மூக்குல இருந்து ரத்தம் வருது. செல்லமா அடிச்சதுக்கு உடனே நீங்க கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது, அழக்கூடாது. அப்படியே இயேசுநாதர் மாதிரி இந்த பக்கம் திரும்பி இந்த கண்ணத்தை காமிக்கணும் சார். நல்ல ஐடியா. இன்னும் சொல்லு, எதிர்பார்க்கிறோம். ஆமா சார், இந்த கணத்தை காமிச்சு ஒரு டயலாக் சொல்லணும் சார். அப்படியே சொல்ற அந்த வார்த்தையில அப்படியே காதல் சொட்டணும் சார், ரத்தமும் கொட்டணும் சார். சொல்லித்தா நீ அட்ரி செல்லும் அப்படின்னு சொல்லுங்க. நீ அட்ரி செல்லாம் சார். இப்படி மூஞ்ச வடிச்சு சொன்னா எப்படி சார் ரொமான்ஸ் வரும்? நல்லா சிரிச்ச மணிக்கு சொல்லுங்க சார். சார் இப்ப உங்க மூக்கு உடைஞ்சிருச்சு. சரி, நான் நடுவர் வேலையா இருக்கேன். சார் இப்ப ரத்தம் கொட்டுது சார். சிரிச்சுக்கிட்டே இன்னொரு கணத்தை காமிங்க சார். எனக்கு ரத்தம் கொட்டையில நான் இன்னொரு கணத்தை காட்டணும். ஆமா சார், அவங்க தானே நல்ல கணவன். செல்லம் சார் இந்த சிரிப்பு பத்தாது சார். ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீலே வரமாட்டே. நல்லா அடி வயித்துல இருந்து சொல்லுங்க. அடி வயித்துல வந்து அவன் பிக்கல் ஆயிரம். 80 வயசு வராதுப்பா. செல்லம் என்ன சார் மொட்டை ராஜேந்தர் வாய்ஸ் மாதிரியே இருக்கு? நான் பல வாய்ஸ் உள்ள வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். பல வாய்ஸ் வச்சிருந்தா தப்பு இல்ல சார். செல்லம் நல்லா இருக்கு சார். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. செல்லம் அந்த மூக்க விரிங்க. மூக்க விரிக்க உலகத்திலே மூக்க விரிக்க சொன்ன ஒரே பொம்பளை நீதாமா. எல்லாம் கண்ணை விரிக்க சொல்லுவாளுங்க, வாயை விரிக்க சொல்லுவாங்க, மூக்க விரிக்க சார். விரிங்க சார் மூக்க. கியூட்டா இருக்கு சார். இப்பதான் சார் ஃபீலே வருது. மூக்க விரிச்சாதான் உனக்கு நல்ல குடும்பம்டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சார் இன்னும் ட்ரை பண்றேன் சார். எப்படி ஆகும்? ஏன் சார் ஆகாது? இந்த வாயை வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணம் ஆகும் சார்? அதெல்லாம் ஆகும் சார். ஒரு நல்ல மனிதர், ஒரு பெரிய மனுஷன் மங்களகரமான வார்த்தையை சொல்லாம எப்படி ஆகும் கேட்டா எப்படி சார்? உங்க 3 பேர் மாதிரி ஒரு இழிச்ச வாயை இந்த தமிழ்நாட்டுல எனக்கு கிடைக்காமல போயிடுவாங்க. கிடப்பாங்கல்ல. நாங்க இழிச்ச வாய் தானே. ஆமா கிடப்பான். உனக்கு கிடப்பான். என்ன சார் கிடப்பான்? அப்படி சொல்லாதீங்க சார். கிடப்பான் சார். ஏன் சார் இப்படி வாயை வச்சு சொல்றீங்க? நல்லா சிரிச்ச மணி அந்த 4 பல்லு தெரியுற மாதிரி சிரிங்க. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நான் ஏன் சிரிக்கணும்? உனக்கு எவனோ இவங்களுக்கு எவனோ கிடைக்கிறதுக்கு நான் சிரிக்கணும். நீ கிடைப்பேன். உனக்கு கல்யாணம் சார். நான் உண்மையா என் கல்யாணத்து அன்னைக்கு உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன் சார். வேடிக்கை பார்க்கவா? ஆமா சார். நான் தனியா வர மாட்டேன். அப்புறம் இவனோட தேவ சார் அவரை மட்டும் கூப்பிட்டு வந்துடாதீங்க சார். ஆமா சார், உண்மையா அப்படியே இன்னொரு கணத்தை காமிச்சு இயேசுநாதர் மாதிரி தியாகியா இருந்து அப்படியே ஒரு டூயட் பாடி அப்படியே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் சார். எப்படிமா? நீ சந்தோஷமா பொண்டாட்டி கூட வாழ்ந்துட்டு போகணும் சார். வாழ்க்கைய வாழ தெரியாம சும்மா பொண்டாட்டினாலே பிரச்சனை. அதுலயும் மேக்கப் போடுறத பத்தி பேசுனாங்கல்ல சார். நான் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. என்ன எங்க அக்காவையும் பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியா தெரியுது? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லக்கா கிட்ட உட்காந்து பாக்குறவனுக்கு தானாடா தெரியும் எவ்வளவு அள்ளி ஏத்திருக்காங்க. 2 பேரும் மூஞ்சிய கழுவிட்டோம் சார். இங்க இருக்கிற யார் வேணா எங்களை அழகு இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அபு அண்ணா சொல்லிருக்கலாம், மஞ்சு அண்ணா சொல்லிருக்கலாம், கீழே இருக்க யார் வேணா சொல்லிருக்கலாம். தப்பு இல்ல. பாக்குறதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி இருக்கிற உங்க கண்ணுக்கு கூடவா நாங்க 2 பேரும் அழகா தெரியல? நீ அழகுதான். அழகே எனக்கு வராது. சார் எங்களை பார்த்து எப்படி சார் மேக்கப் போட்டோம்னு சொல்லலாம்? ஏன் சொல்றாங்க? நாங்க என்ன சார் பெருசா மேக்கப் போட்டோம்? லைட்டா பிரைமர் போட்டு, ஃபவுண்டேஷன் போட்டு, மாய்ஸ்சரைசர் போட்டு, ஐலைனர் போட்டு, ஐ ஷேடோ போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, லிப் லைனர் போட்டு, செட்டிங் ஸ்ப்ரே போட்டு அவ்வளவுதான். உங்க அப்பா என்ன பெயிண்டரா? சார் இல்ல சார். இல்ல இவ்வளவு பட்டி பார்த்து ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் போட்டு பிரைமர் அடிச்சு எல்லாம் அடிச்சிருக்கிய. நீங்க வந்து என்னென்ன போட்ட? சார் ஃபவுண்டேஷன்,
பிரைமர், ஃபவுண்டேஷன் போட்ட, பிரைமர் போட்ட, சார் லைட்டா ஃபவுண்டேஷன், லைட்டா ஃபவுண்டேஷன் போட்ட, லைட்டா பிரைமர், லைட்டா பிரைமர், லைட்டா மாய்ஸ்சரைசர், லைட்டா ஐ ஷேடோ. நீ இவ்வளவு போடுற, நாங்க லைட்டா போட்டா மட்டும் திட்டுற. இது என்னையா நியாயம்? பொம்பளையால 5 இது லைட்டா போடுது, நம்ம லைட்டா போட்டு திட்டுறாளுங்க. குடியார போய் அப்படிங்கிறாளுங்க. சார் நாங்க லைட்டா போட்டா ஊருக்கே அழகா தெரியும், நீங்க லைட்டா போட்டா குடிச்சிட்டு குப்புற விழுந்து ஊருக்கே அசிங்கமா தெரிவிங்க சார். நாங்க லைட்டா போட்டா தான் நீங்களே அழகா தெரியுறீங்க, அதனால தான் நாங்களே லைட்டா போடுறோம். சார் லைட்டா போட்டா அழகா தெரியுற ஃபேஸ்ங்க நாங்க கிடையாது சார். we are natural beauty சார். நேச்சுரல் பாட்டி பெரியம்மா. எதுக்கு சார் மேக்கப் போடுறோம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போடும்போது எங்களுக்கு எவ்வளவு கை வலிக்குது தெரியுமா சார்? உண்மையிலேமா மேக்கப் சொல்லணும் தான் ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் திறந்திருக்காங்க. சரிங்க சார். மகளிர் அழகு நிலையம். எல்லா பொம்பளையாலையும் உள்ள விடுறாங்க, என் பொண்டாட்டியை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? நேத்து கையோட புடிச்சு கூட்டிட்டு போயிட்டேன். சரிங்க சார். எல்லாரையும் உள்ள விடுறா, ஏன் என் பொண்டாட்டியை மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க? உங்க பொண்டாட்டியை மட்டும் விட முடியாது சார். ஏன் காசு தரலையா? உட்கார மாட்டாளா? அதெல்லாம் உட்கார்றாங்க சார், காசெல்லாம் தர்றாங்க சார். முடியாது சார். ஏமா மேக்கப்பை போட்டுட்டு வெள்ளரி பிஞ்சை நறுக்கி வைக்கிறோம் சார், இந்த அம்மா எடுத்து தின்னு வருது சார். 70 ரூபாய் கொடுத்துட்டு 1.5 கிலோ வெள்ளரிக்காய் காலி பண்ணுது சார் இந்த அம்மா. அப்படி நான் ஐடியா சொல்லிட்டு வந்தேன், வெறும் வெள்ளரிக்காய வைக்காத, மிளகா பொடி தூவி வைக்கி, எப்படி எடுக்கலான்னு சார். அது மேல கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க சார், அப்படியே சாப்பிட்டுருவோம்ல சார் நாங்க. சார் யோசிச்சு பாருங்க சார், எதுக்காக மேக்கப் போடுறோம்? மேக்கப் போடுறதுல இருக்க வலி உங்களுக்கு தெரியுமா சார்? மேக்கப் போடல இருக்கிற வேதனை உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளவு கை வலிக்கும் சார், அப்படி வேர்த்து கொட்டு சார். வேர்வை சிந்த நாங்க ஏன் சார் மேக்கப் போடுறோம்? நாளைக்கு மேக்கப் போட்டு அழகா இருந்தா ஊர்ல 4 பெரிய மனுஷங்க மஞ்சுநாதன் பொண்டாட்டியை எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருன்னு உங்களை பெருமையா பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சார். உலகத்திலே மஞ்சுநாதன் பொண்டாட்டியை மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லு. மஞ்சுநாதன் பொண்டாட்டி நல்லா வச்சிருக்காருன்னா என்ன சார்? என்ன சார் தப்பு? வச்சிருக்கிற பொண்டாட்டியை வச்சிருக்கிறதுல என்ன சார் தப்பு? இது ஒரு பிறந்துக்குச்சு அம்மா. வச்சுக்கிறதுனா எங்க ஊர் பக்கம் வேற அர்த்தமா சார்? எங்க ஊர் பக்கம் வச்சுக்கிறதுனா தப்பு இல்ல சார். எந்த ஊர் அரியலூருங்க சார். சார் அதுலயே யோசிக்கும் போது அபோட வந்து சொன்னார்ல சார், அப்படியே நாங்கெல்லாம் பொண்டாட்டினாலே எங்களுக்கு பிடிக்காது, நாங்க தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதையிட்டு போனார்ல. ஆனா ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அதாவது என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா, எங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து, ஏன் கால்ல விழுந்து தயவு செஞ்ச யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கன்னு கண்ணீர் விட்டு கதறனா அது பொம்பளை புள்ள. அதுவே ஆம்பளை புள்ள போய் அப்பா அம்மா கால்ல விழுந்து தயவு செஞ்சு எவளையாச்சும் புடிச்சு எனக்கு கட்டி பையன்னு கண்ணீர் விட்டு கதறனா அது ஆம்பளை சார். நாங்களும் அலையிறோம் கல்யாணத்துக்கு. நீங்க அலையல, இந்த பொம்பளை அலையில மட்டும் நம்ப கூடாது. நேத்து நான் பைக்ல போனேன், ஒரு லேடி ஸ்கூட்டில போனது என்னைய பார்த்து அப்படின்னு சிரிச்சு பின்னாடியே விட்டேன் வண்டியை. நம்மளை பார்த்து சிரிச்சு அப்புறம் வண்டியை 3 கிலோமீட்டர் போய் வண்டியை நிப்பாட்டுச்சு. நானும் பக்கத்துல நிப்பாட்டினேன், மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னுச்சு. கிட்ட போனேன், சொன்னிச்சு பாரு சார் உங்க ஒய்ஃபோட தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்ச்சு. அதோட மண்ணை வரைச்சு தூக்கிட்டு வந்தேன். என் வைத்தறிச்ச கொடுமையை ஏன் கேட்கறேன் சார்? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், அந்த காலத்துல பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் நீங்க ஏமாத்துனீங்க. அந்த காலத்துல உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதும், ஆனா இப்ப பொண்ணுக்கு உங்களை பிடிச்சாதான் சார் கல்யாணம். அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க எப்படி தெரியுமா கனவு கண்டோம்? சும்மா விஜயகாந்த் மாதிரி அப்படியே அந்த தலைமுடிய கோதை விட்டுக்கிட்டு வரணும்னு கனவு கண்டோம் சார். ஆனா கிடைக்கிறதெல்லாம் மொட்டையாவும் சொட்டையாவும் நட்டையாவும் இருக்குது சார். நாங்கள் முடி நீளமான பொண்ணா வேணும்னு நினைக்கிறோம், வந்து வாக்கிறவ வாய் நீளமான பொண்ணா வந்து வாக்கிறாள். நாங்க என்ன பண்றது சார்? ஏன் எங்க முடிக்கலாம் என்ன குறைச்சன்னு கேக்குறேன். 2 பேருமே அருமையான முடி சார். ஆமா சார். சார் உண்மையா அவ்வளவு அழகா எதிர்பார்க்கிறோம் சார். என்ன தெரியுமா, ஏதே சிங் ராஜா தான் எனக்கு இப்ப தேதி
பருப்பு பெரிய சாம்பார் குடும்பமா இருக்கும் போல இருக்குடா. ஏப்பா சார் அதுலயும் பெரிய கொரோனா நேரத்துல யாருமே சம்பாதிக்கல, நாங்க தான் சம்பாதிச்சு கொட்டுறோம். நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் பியூட்டி பார்லர்லயே கொண்டு போய் கொட்டுறீங்க. குடும்பம் விளங்குமா? 50 ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி 5 தடவை காஃபி குடிக்க முடியுமா? கேட்டார்ல சார். கேட்டா சார் 50 ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல, உங்க முகர கட்டிக்கல எதுக்கு குடும்பம் பொண்டாட்டி புள்ள குட்டி மாமனார் மாமியார் குழந்தையா? அவன் தான் 50 ரூபா சம்பாதிக்கிறான்னு தெரியுது, நீ அவனை கட்டிக்கிற? நீ வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ இந்த இழிச்சா பையன் தான் கிடைச்சான்னு நீ கட்டிக்கிட்ட. அப்புறம் மறுபடியும் 50 ரூபா சம்பாதிக்கிறேன் 50 ரூபா சம்பாதிக்கிறேன் நாங்க என்ன பண்றது? சார் நீங்க 50 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிருப்போமா சார்? நாங்க 50 ரூபா சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சா எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி 25 ரூபா கொண்டாடிய பார்த்து கட்டிட்டு போனோம். 25 ரூபாய்க்கு கொண்டாடி கிடைக்குமா சார்? நீ வேற 12 ரூபா 50 கிடைக்கிறது கூட ரொம்ப பெருசா சொல்லிக்கிறீங்க. 12 ரூபா 50 அருமையான கொண்டாடி தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டாண்டா 12 ரூபா 50 ரூபா இந்த 7 ரூபாய்க்கு கிடைக்கலாம் மிக்க பக்கம் இந்த 3000 ரூபா. இல்ல அப்பா ரேட்டை ரொம்ப குறைக்கிறீடா. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? உண்மையா சார் கொரோனா நேரத்துல 1.5 வருஷம் வீட்டை விட்டு ஒரு ஆம்பளையும் வெளியே போக முடியல, விட மாட்டேன்டாங்க. ஒருத்தவங்க கையில இருந்து 1 ரூபா வருமானம் கிடையாது. கொரோனா டைம் சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கொரோனா ஊரடங்குடப்ப என் பொண்டாட்டி பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் பைக் எடுத்துட்டு மெயின் ரோட்ல தான் ஏறினேன். ஒரு ஏட்டம்மா நிப்பாட்டிட்டாங்க. என்ன பால் ஏண்டா இப்படி சொல்லிட்டா ஊர் சுத்துறேன்னு லத்தியில 2 தாங்குச்சு. எனக்கு பால் வந்துருச்சு, போக முடியாது. மெடிக்கல் சீட் எடுத்துக்கிட்டு சுத்தினவெல்லாம் தப்பிச்சுக்கிட்டான்டா, பால் வாங்க போன மாட்டிக்கிட்டேன்டா. அதெல்லாம் பெரிய கதை சார். 1.5 வருஷம் ஒரு ஆம்பளை கையில இருந்து 1 ரூபா வருமானம் கிடையாது சார். அதுக்காக 1.5 வருஷம் குடும்பமே பட்னி கிடந்தீங்களா? இல்ல சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டோமா சார்? அப்படியே இல்லனாலும் கொரோனா நேரத்துல ரசத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு என் புருஷன் கொரோனால தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்க ஒவ்வொரு பொம்பளைக்கு எம்மனர் ஆகியிருக்கும். ஊரை விட்டுறது பங்காளியை கொண்டாந்து வச்சதுக்கு ரசத்துல விஷத்தை வைக்கிற டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டு போடுவாங்க. நீலாம் எந்த காலத்திலயும் எங்களோட சுத்த முடியாது. எப்ப விஷம் வைப்பேன்னு தெரியலீங்க. இந்த பிள்ளைக்கு மட்டும் சம்பளத்தை காரணத்தை கொண்டு குறைச்சிடாதரா. ஏன்னா எப்ப விஷம் வைப்பானுன்னு தெரியல. அப்படியா அதுக்கு குறைக்காட்டினா இதுக்கு குறைச்சிட்டு அதுக்கு கூட்டி கொடுறான். நீ விஷம் வைப்பியா? இது வைக்காது, இது சமைச்சாலே விஷமாய்த்தா இருக்கு. அப்புறம் புரிஞ்சா விஷத்தை வைக்கிறேன் சார். ஒவ்வொரு ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்க வாழ்க்கையில அப்படி வலது கால எடுத்து வைக்கிறதுக்கு இடது கால செய்தா சார்? இது பீச்சுங்கால் சார். இடது கால் இடது கால் இடது கால் சோத்தாங்கால் வைக்கணும். சோத்தாங்கால் வலது கால் சார். எல்லா பொம்பளையும் வலது கால் வச்சு ஒரு ஆம்பளையோட வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் நீங்களா எப்படி மாறுறீங்க? வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க சார்? பல்லு விளக்க மாட்டேங்கிறீங்க, குளிக்க மாட்டேங்கிறீங்க, கிழிஞ்ச சட்டையோட தெரு தெருவா சுத்துறீங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்களையும் ஒரு முகர கட்டுன்னு நம்பி பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட கடை வாங்கியாவது புது சட்டையை போட்டுட்டு வந்துட்டு மச்சான் என் ஆளை பார்க்க போறேன்டா உன் சட்டையை கூடான்னு வாங்கி உங்களை அழகா மாத்துறது யாரு சார்? நீங்க தான். நாங்க தான். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்களும் அழகாவீங்க, உங்க வாழ்க்கை அழகாகுது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு கிட்ட சட்டை வாங்குறான், ஃப்ரெண்டு கிட்ட செருப்பு வாங்குறான், ஃப்ரெண்டு கிட்ட பேண்ட் வாங்குறான், ஆமா, ஃப்ரெண்டு கிட்ட காசு வாங்குறான், ஆமா, மொத்தத்துல கடன்காரன் ஆயிடுறான். தானே பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட் தானே நான் சொல்றது, நியாயம் தானே சார்? ஃப்ரெண்டு கிட்ட வாங்குறதுக்கு பேர் கடனா சார்? இல்லன்னா குறும்பிரியே தருவேன் சார். என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அபோனாக்கும் ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது, மஞ்சள்னாக்கும் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. எங்க அக்கா மாமாவுக்குலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி துணி துவைக்கிறதுனா என்னன்னு தெரியாது, பாத்திரம் விளக்குறதுனா என்னன்னு தெரியாது, வீடு கூட்டுறதுனா என்னன்னு தெரியாது, சமைக்கிறதுனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இன்னைக்கு கத்து கொடுத்து சமுதாயத்துல ஒரு உயர்ந்த மனிதனா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா எங்க மாமாவை மாத்திருக்காங்கன்னா அந்த மாற்றம் தான் சார் பொண்ணுங்க கொடுக்கறது. அதுக்கு பேரு பொண்டு சட்டி பையன். இந்த பொம்பளையாளி பார்க்குற வேலையை பூரா பார்த்துக்கிட்டு மாத்திருக்காங்களா? மாத்தி அவன் எதுக்கு ஆம்பளையோட திரணுமோ புரிஞ்சனை ஆம்பளையோட தெரிய சொல்லாத சார். சம்பாதிக்கல நாங்க எல்லாமே பணம் கேட்கிறோம் காசு கேட்கிறோம்னு சொல்றீங்கல்ல சார்.
நாங்க அதிகமான வருமானம் கொடுக்கிற கணவனை விரும்பல, அதிகமான சன்மானம் கொடுக்கிற கணவனை விரும்பல, எங்களுடைய தன்மானத்தை ஒருபோதும் குறைத்து பார்க்காத கணவனைத்தான் ஒவ்வொரு பொம்பளையும் விரும்புறோம்னு சொன்னா தன்மானம் தான் சார் முக்கியம் புருஷனோட வருமானத்தை விட. ஆம்பளைக்கு தன்மானம் கிடையாது, உங்களுக்கு மட்டும் தன்மானம் இருந்தா ஏன் கல்யாணம் பண்றீங்களா? இது புருஷன் பாத்திரம் கழுவுவான். உனக்கு தெரியுமா அந்த கதை? ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டி இந்த கைலி லுங்கி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டான். கொடியில ஒரே ஒரு ட்ரிபிளக்ஸ் நைட்டி தான் கிடந்துச்சு. சரி, ஆபத்துக்கு பாம்புலைன் பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த நைட்டியை போட்டு படுத்து கிடக்குறேன். விடிய காலம் 4 மணிக்கு என் மாமனார் வந்து காலை சுரட்டார், வா ஊருக்கு போவோம், வா ஊருக்கு போவோம். கடைசியில் மாமியார் நைட்டியை போட்டு படுத்து கிடந்துருக்கு. நல்ல வேலை மாமான்னு, இல்லாட்டினா காலை நைட்டோ ஏற்றி கொண்டு காலையில் பால் காய்ச்சியெல்லாம் பார்த்துட்டு போறேன். என்ன மாப்பிள்ளை நம்ம வீட்டில் இருக்காரு, இன்னைக்கு அவ்வளவு விஷயம் இருந்து போய் கிடக்குறோம்மா. சார் உண்மையா சார்? நீங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு பொறுப்புலன்னு பேசுறாங்கல்ல சார், பொம்பளைங்க யாருமே பொறுப்பா இருக்கிறதுலன்னு வந்து 2 பேரும் பேசுறாங்கல்ல சார். உண்மையா ஒரு எங்க அக்கா சொன்னாங்கல்ல, ஒரு ஊர்ல ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ பிறக்கும் பொழுது பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்றாங்க, ஆம்பளை புள்ள பிறந்தா கொல்லி போட மகன் பிறந்திருக்கான்னு சொல்றாங்க. வரும் பொழுதே ஒரு வீட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பொம்பளை புள்ள, யாருக்கு கொல்லி வைக்கலான்னு பாத்துக்கிட்டு பிறக்கிறது ஒரு ஆம்பளை புள்ள சார். எங்க ஊர் பக்கம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கு, ஆம்பளை புள்ள பிறந்தா விளக்கணைக்க மகாலட்சுமி நான் பிறந்திருக்கேன். அந்த ஏத்தனை விளக்க அணைச்சாத்தான் குடும்பங்கள். சார் அப்படியெல்லாம் கிடையாது சார். அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்த ஆள பிறந்தா அது ஆம்பளை புள்ள, அப்பா அம்மாவே பெரிய சொத்துன்னு நினைச்சு வாழ பிறந்தா அது பொம்பளை புள்ள சார். சார் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, தேவதைகள் வானத்தில் இருப்பதில்லை, பெண்கள் உருவில் பூமியில் தவழுகிறார்கள்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பொண்ணும் தேவதை சார். ஆமாங்க சார், அதனாலதான் அழகா சொன்னா, வாயாடி பெத்த வர போற நல்ல போல யாரிவ கையில சுத்துற காத்தாடி, காத்துல ஆடுது காடி, கண்ணுல கலராடி நாடி, வம்புக்கு வந்து யாரிவ அப்படின்னு அழகா சொன்னாங்கன்னா அது பொம்பளை பிள்ளைங்களோட பொறுப்பு சார். ஒண்ணுல சார் அழகா ஒரு கவிஞன் சொன்னா, எறும்பு மருந்து வாங்க கடை வீதிக்கு சென்றேன் மகளுடன், மகள் கேட்டால் என்னப்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டால், மருந்து வாங்காமல் உடனே வீடு திரும்பி விட்டேன்னு சொன்னா, குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகம், அதுவும் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறதுன்னு சொன்னா, பொறுப்பான பிள்ளைகளும் பெண்களும் இருக்கின்ற குடும்பம் தான் சார் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கைதட்டுங்கப்பா. நல்லா ரசிக்கிறீங்க. 8ஆம் தேதி தான் ஒரு பட்டிமன்றம் பண்ணோம், நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. திருப்பி நாங்க வந்து பேசினதை பேசிடக்கூடாது அப்படின்னு தான் நாங்க பெரும்பாலும் முயற்சி பண்ணி பேசுவோம். நல்லா ரசிக்கிறீங்க. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த தர்மகர்த்தா மரியாதைக்குரிய KM ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் கூரைகுல பங்காளிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, நான் 1/2 மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், 5 நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன். 5000 பேர் இருக்க அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன், ஆளே இல்லாம வெறும் சேர்லையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனா அருமையான கேள்வி, குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்கள்கிட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு, இம்சையை கொடுக்குறானே. எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், நைட்டு கோழி குழம்பு சாப்பிட்டுருக்கான். நைட்டு 12 மணிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போய் அவசரத்துல உட்காந்துருக்கான். பூனை குட்டி ஒண்ணு இருந்தது, கவட்டைக்குள்ள ஓடிச்சு. திருப்பி பார்த்துருக்கான், பூனையை காணோம். பூனை வயிற்றுக்குள்ளதான் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணி நேர டாக்டர்கிட்ட போயிட்டான். சார் நான் அப்படி அவசரத்துல போய் உட்காந்தேன் சார், உட்காந்த கேப்ல பூனை உள்ள ஊடுருவிடுச்சு, எப்படியாவது எடுத்து விடுங்க சார் இருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் உள்ள போகாதடான்னு இருக்காரு. இல்லை சார் உள்ள கடமுடான்னு சொல்லுது சார் அப்படின்னு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இல்லைடா போடான்ட்டான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, நேர மெட்ராஸ் போயிட்டான். மனோதத்துவ டாக்டரை பார்க்க, சைக்காட்டிஸ்ட். யாரு?
சைடிஸ்ட் இல்லடா சைக்காட்டிஸ்ட பார்க்க போயிட்டான். அவர் விவரத்தை எல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுத்து கருப்பு கெச்சு வாங்கி ரவண்டமா புள்ளி வச்சு பூனை உள்ளதாண்டா இருக்கு, வெள்ளிக்கிழமை வா பிடிச்சிருவோம் இருக்காங்க. இவன் சொல்லியிருக்கான், சார் எங்க ஊர்ல எடுத்த எக்ஸ்ரே எல்லாம் பூனையை காணாமே, நீங்க எடுத்ததுல மட்டும் எப்படி பூனை மாட்டிச்சுட்டு இருக்க. அவர் சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் லைட்டை போட்டு வச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க, பூனை ஒளிஞ்சுக்கிச்சு. நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கருவாடை சுட்டு ஆட்டினாண்டா பூனை வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை வா பிடிச்சிருவோம் இருக்காங்க. இவன் போனதுக்கப்புறம் நரசு கூப்பிட்டு இங்க வா, வெள்ளிக்கிழமை ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துரு. இவனை சேர்ல உட்கார வச்சு தலையில ஓங்கி ஒரு அடி அடிப்பேன். ஆண் வாயை திறப்பான், பின்னாடி இருந்து பூனைக்குட்டியை விட்டு பூனையை பார்த்தா சந்தோஷப்பட்டுவான்ட்டான். இந்த நரசு 3 வருஷம் டிப்ளமா படிச்சதுக்கு திருவாளைஞ்சு ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டான். வெள்ளிக்கிழமை இவனை வர சொல்லி உட்கார வச்சு தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. வான் இருக்கா நரசும் பூனைக்குட்டியை விட்டுச்சு. பூனையை பார்த்தவொடனே மயக்க போட்டு மல்லாக்க விழுந்துட்டான். டே பூனை போயிடுச்சுடா, பூனை போயிடுச்சுடா, ஐயோ இருக்கா, பூனை போயிடுச்சுடா. இல்ல சார் இப்பதான் சிக்கனே ஆரம்பிச்சிருக்கு இருக்கா. என்னடா உள்ள போனது வெள்ளை பூனை சார், வெளியில வந்து கருப்பு பூனை சார், உள்ள போய் பூனை குட்டி போட்டுருச்சா சார் அப்படின்னு இருக்கான். இப்படிப்பட்டவனே ஒருத்தி கட்டி குடும்பம் நடத்துறான்ல, அவன் எப்படிப்பட்ட பொறுப்பானவளா இருந்திருப்பான். அப்ப பெண்களுக்கு இப்படி நிமிஷம் முடிச்சவனையெல்லாம் கட்டி பொறுப்பா நடத்துறான்ல, அவருடைய பொறுப்பு. இன்னைக்கு வேட்டி கட்டல, ஆனால் உண்மையிலே மனதார சொல்லுகிறேன், எனக்கு உடல்நிலை மிகவும் சிரமமான ஒரு உடல்நிலை சரியில்லை. ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கால்லாம் வீக்கம் இருந்தாலும் என் மனைவி ஃபோன் பண்ணா பட்டிமன்றம் போய்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஒரு ஆண்மகன் தன்னை இழந்து குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறக்க முடியாது. எத்தனையோ இடத்துல வேலைக்கு போறோம், எத்தனையோ தொழில் பண்றோம், ஒரு பொருளை நம்ம சரியா கொடுக்கலைன்னா அந்த பெரிய முதலாளி திட்டுவான். ஓ உன்னை நம்பி தானே ஆர்டர் கொடுத்தேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் எப்படியா கஸ்டமருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்பான். எவ்வளவோ ஏற்றி பேசுவான். எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் அவனுக்கு மேல ஒரு முதலாளி இருப்பான்ல, அவன் திட்டுவான். காசு வாங்குறாயில்ல, செக் வாங்குறாயில்ல, எப்படியா என் கஸ்டமரை நான் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்பான். ஆனா அவ்வளவு ஏச்சு பேச்சுக்களை வாங்கினாலும் தன் பிள்ளைகளுக்காக, தன் மனைவிக்காக அதை அப்படியே வீட்டில் எந்த ஆண்மகனும் கொட்டுவதில்லை. தன்னுடைய கவலைகளை எல்லாம் மனதுக்குள்ளே புதைத்துக் கொண்டு, தன்னுடைய வேலை அலுப்பையெல்லாம் மனதுக்குள்ளே புதைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்காக பணத்தையும் உணவுகளையும் கொட்டி கொண்டிருக்கிறானே, அந்த ஆண்மகனுடைய உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது சார். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆம்பளை, உழைச்சா போதுமா? இன்னைக்கு உண்மையிலே இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழகத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம், நிறைய பேரு தண்ணி அடிக்கிறாங்க சின்ன வயசுல. அதெல்லாம் இன்னைக்கு மாறணும். இப்ப நம்ம சொல்றோம், வடநாட்டுக்காரன் வந்து வேலை பார்க்கறான், வடநாட்டுக்கு வந்து வேலை பார்க்கறான் அப்படின்னா இவன் என்ன பண்றான், தூக்குல ஆம்லேட், பெப்பர் தூக்குல ஆம்லேட் சாப்பிட்டு போயிடறான். அவன் வெங்காயத்தை அரிஞ்சு விட்டு சாப்பிட்டு விட்டு அவன் பாட்டில் வேலையை பார்த்துட்டு போயிடறான். உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இருந்தா போதும், வெங்காயம் இருந்தா போதும். உண்மையிலே உழைப்பதற்கு நாம் உழைப்பை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கொரோனா காலத்துல இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருந்ததற்கு காரணம், ஆய்விலே சொல்கிறார்கள், பெண்கள் வீட்டிலே பொறுப்போடு சிறுபாடு சேர்த்து வைத்ததால் தான் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருந்தது என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. அப்ப ஆணின் உழைப்பும் இருக்கிறது, பெண்ணின் பொறுப்பும் இருக்கிறது. இந்த தலைப்புக்கு எப்படி சிரிப்பு சொல்றது, மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவன காதலிச்சா பட்டினாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததற்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலிச்சா பட்டினாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததற்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டளையே கேளம்மா, காதல் கொடி நானம்மா. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடும், ஒன்ன விட்டு ஒன்ன இருந்தா என்ன வாங்கி ஓடுகிற வண்டியோட. நண்பர்களே, குடும்பம் என்பது மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்புள்ளாத பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. அதே நேரத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. குடும்பம் முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரிசமமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம், இந்த குடும்பம் வளர்ச்சி முடியும் என்று
தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.